இவர் பழனி முருகன். அப்படி உள்ள பழனி முருகனுக்கு வேண்டுதலை வைத்து போனோம் அப்படின்னா அந்த வேண்டுதல்களை சரிவர தீர்த்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குலதெய்வம் இல்லை, எங்களுக்கு குலதெய்வம் கிடையாது, எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, என்ன குலதெய்வத்தை நாங்கள் கும்பிடுறதுன்னே தெரியல, எங்களுடைய வாரிசுல எல்லாருமே விட்டுட்டாங்க, எங்கள் தாத்தா பாட்டி அதுக்கு அடுத்து இருந்தே தெரியல, இல்லை நாங்கள் வேறு மதத்துக்கு போயிட்டோம் அதனால எங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, முருகனை குலதெய்வமாக வச்சு அவரை குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வேண்டி அவருக்கு உண்டான வீட்டில் ஒரு பூஜை பண்ணி ஒரு விரதம் இருந்து அவரை வீட்டில் வேண்டுனீங்கனாலே போதும். கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றது இல்லை, வீட்டில் இருந்து வேண்டுனீங்கன்னாலும் உங்களுக்கு நினைச்ச காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர், எல்லா வகையான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் பழனி ஆண்டவர் முருகன் மட்டும்தான். அவருடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு சக்தியுமே கிடையாது. அந்த அளவுக்கு உள்ள முருகனுடைய சக்தி 6 படைகளாக இருந்து 6 திக்கிலையும் இருந்து எல்லாருக்குமே நல்லதுகளை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நல்லதுகளை செஞ்சு ஒவ்வொரு விஷயங்களையும் உணரக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு. இப்போ நான் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத விட என்னுடைய கதையை சொல்கிறேன். நான் பழனி முருகனுக்கு மாலை போட்டு போய் என்னுடைய வேண்டுதல், என்னுடைய 2வது குழந்தை பிறக்கக்கூடிய டயத்தில் வேண்டுதல் போய் பழனி கோயிலில் நான் வேண்டி அங்கே இருக்கும் பொழுது, நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் என்னுடைய குழந்தையின்னு நீ இருக்கிறத காட்டு அப்படின்னு சொல்லி நான் வேண்டி எனக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி பாத யாத்திரை போய் வேண்டி வரும்போது அவர் எனக்கு கொடுத்தது 6 விரலோட உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன், அந்த குழந்தைய நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கொடுத்தாரு. 6 விரல் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அதிசயங்களை நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்று வரைக்கும் பழனி முருகனுடைய அதிசயங்கள் ஒன்றும் குறைவில்லாதது. எல்லா விதத்திலையும் நம்ம கேட்கக்கூடிய காரியங்களை எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர் பழனி ஆண்டவர் எம்பெருமான் முருகன். அதே 6 படைகள்லையுமே இருக்காரு. எல்லா 6 படைகள்லையுமே அவருடைய சக்தி விளங்கிதான் நிற்குது. அதுக்குன்னு பழனியை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, பழனி எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அந்த பழனி ஆண்டவனை வேண்டி போகிறதும், அவருடைய மனமுருகி வேண்டுறதும், அவருக்கு வேல் பூட்டுறதும், அவருடைய அதிசயங்களை பார்க்குறதும், என்ன விஷயத்த வேண்டிட்டு வரமோ அந்த விஷயத்த கொடுக்கக்கூடியவரும். இது மாதிரி கடை சரியான கஷ்டம், எனக்கு வழியே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லா பக்கமும் கடன்கள் நெரிக்குது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழனி கோயிலுக்கு போய் அவங்களுடைய தலைமுடியை கொடுத்து அவரை வேண்டி, அவர் மனமுருக வேண்டி அவரை கும்பிட்டு வந்தாலே கொஞ்ச நாட்கள்லேயே அந்த கடன் அடைஞ்சிடும். அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அதிசயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்குறாரு. திருமணம் ஆகாமல் இருந்தவங்கெல்லாம் நம்ம சொல்லி அவங்க போய் அவங்களுக்கு திருமணமெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கும் அந்த குழந்தை வரம் கொடுத்துருக்காரு. எல்லா விஷயங்களுமே இந்த பழனிமலை ஆண்டவன் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை விட மிக சிறப்பு என்னென்னா, பாத யாத்திரை நடந்து போகிறோம் அப்படின்னா, அந்த பாத யாத்திரை நடந்து போகும்போது பகுதி தூரம் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக போகும். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செஞ்ச தவறுகளையும் தப்புகளையும் நம்மளுடைய ஆள் மனசு நமக்கு அதை தூண்ட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்குள்ள அந்த ஒரு சோதனையை கொடுப்பாரு. அந்த சோதனையிலிருந்து நம்ம